எல்லாம் அகற்றிட்டார் ஆண்டவர். இவ்வளவு நாளும் பட்டுட்டு வந்த 9 மாதமும் கஷ்டப்பட்டுட்டு வந்த போராடிட்டு இருந்த எல்லாத்தையும் என்ன செய்தார்? கர்த்தர் அகற்றுறாரு. நீ அகற்ற மாட்ட, உன்னால் அகற்ற முடியாது. கர்த்தர் உன்னுடைய ஆக்கினைகளை அவர் மாற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். நீங்க விசுவாசித்தா இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அடிமையின் மூலமாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அன்னைக்கு செப்பனியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவர் நம் மூலம் இந்த இடத்துல வந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, உன் சத்துருக்களை விலக்கினார். நம்முடைய நிறைய சத்துருக்கள், போராட்டங்கள், எங்க போனாலும் பிரச்சனைகள். கடந்த நாட்களில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். எது எடுத்தாலும் ஃபெயிலியர், எதுல எடுத்தாலும் நமக்கு டென்ஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் சொல்லுகிறாரு, உன் சத்துருக்களை விலக்கினார். எந்த போனாலும் நமக்கு விரோதிகள், எந்த இடத்துல போனாலும் தடைகள் வந்து குறுக்க நின்றது. ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இவ்வளவு நாள் நம்மகிட்ட என்ன இல்லை? ஆண்டவர் இல்ல இருந்திருந்தா இந்த மாதிரி சத்துருக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நின்று நம்மளுக்கு குழப்பப்பட்டு நம்மளை பிரச்சனை பண்ணி நமக்கு வியாதிகளை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து நமக்கு வேதனைகளை உண்டாக்கி நிந்தைகளை உண்டாக்கி இருக்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம நடுவில் வந்துட்டாரு. ஆண்டவரத்துல கேட்கணும், நடுவில் இருக்கார், இனி என்ன செய்ய மாட்டார்? தீங்க காண மாட்டேன். ஆண்டவர் நம்ம நடுவில் வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில தீங்கு இருக்காது. சில சமயத்துல நம்ம ஆண்டவரை ஓரம் கட்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் எங்க இருக்கணும்? சபையில நடுவில் வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் பிளஸிங். ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கணும். உங்க குடும்பத்தின் புருஷ மனைவி குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் நடுவில் இருக்கணும். உங்க தொழில கர்த்தர் நடுவில் இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தர் நடுவில் இருக்கணும். உங்களை செப்பரேட் பண்ணி நீங்க எங்கேயோ ஒண்ணுல போய் உட்கார்ந்துடக்கூடாது, ஏதோ ஒண்ணுல போய் ஒட்டிடக்கூடாது, ஏதோ ஒரு உலகத்தின் காரியத்துல ஒட்டிடக்கூடாது. உங்க நடுவில் யார் இருக்கணும்? செப்பரேட் பண்ணணும். கர்த்தரும் உலகமும் நமக்கு உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்தின் கிரிகள் எல்லாம் நம்மளையும் ஆண்டவரையும் விட்டு நினைச்ச கூடாது, பிரிக்கவே. நடுவில் அது வந்து உட்கார்ந்துச்சுன்னா, உலகம் வந்து உட்கார்ந்துச்சுன்னா கர்த்தர் ஓரம் கட்டிடுவாரு. உங்களுக்கு தீங்கு வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். பிரேயர் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரை ஓரம் கட்டி எல்லா காரியத்திலும் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சூப்பரா நடக்காங்க. நடுவில் வந்துட்டு ஆண்டவர் இருக்க மாட்டார், அங்க பிரச்சனை. அதனால பிரச்சனை. கர்த்தர் இல்லைன்னா, நடுவில் இல்லைன்னா, நீங்க பைபிள்ல எல்லா இடத்துலயும் பாருங்களா, மக்கள் நொடுங்கி இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் இறங்கி போயிடுறாரு. அவர் இறங்குவாரு. கூப்பிடணும், என் மத்தியில வாங்க ஆண்டவரை. நம்ம காலையில வரும்போதே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் கூட வாங்க, என் குடும்பத்தோட வாங்க, நாங்க பிரயாணத்துல போறோம், எங்க நடுவில் எங்க வண்டியில வந்து உட்காருங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, என் பிசினஸ்ல நீங்க வந்து நடுவில் உட்காருங்க. யாரோ உட்கார்ந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் இருந்தா போதும். ஒரு தொழில் நடத்துற இடத்துல, தொழில் கூடத்துல ஆண்டவர் உங்க தொழில் கூடத்துல வந்து உட்கார்ந்தாலே எல்லாம் சமாதானம் இருக்கிற, எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. அவர் வந்தாலே அந்த பிரசன்ஸ், ஆவியானுடைய வல்லமோ நம்மளுக்குள்ள வரும். அதான் சொன்னா நமக்கு தீங்கு வராது. கர்த்தர் உங்க கூட இருந்தா நமக்கு என்ன இருக்காது? சொல்லுங்க, தீங்கு வராது. அது உங்களுடைய மனப்பக்குவம். நீங்க எப்படி ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க, எப்படி நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க நடுவில் வந்து உட்கார்ந்து இருப்பார். படிக்கிற பிள்ளைகள் புக் எடுத்தோன்னா, நடுவில் எடுத்தோன்னா, ஆண்டவரே நடுவில் வாங்க. எனக்கு சாத்தான் வந்து பலவிதமான குழப்பத்தை உண்டாக்கி மறதி மந்த புத்தி மண்டையில ஒண்ணுமே ஏறல. நீங்க என் படிப்புல வந்து என் கூட உட்காந்து உட்காருங்க. வேலை ஸ்தலத்துல கம்ப்யூட்டரை எடுத்து அப்படி உட்காந்து லேப்டாப்பை உட்கார வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நடுவில் வந்து உட்காருங்க. எனக்கு தீங்கு என்னச்சு அது வராது, எனக்கு ஃபெயிலியர் வராது, எனக்கு தோல்வி வராது. கர்த்தர் நடுவில் இருந்தா என்ன இல்லை? சொல்லுங்க, தோல்வி வராது. அதே இதுல 17ஆம் வசனத்தை படிங்க. பாருங்களா, உன் தேவனாகிய கர்த்தர் 17ஆம் வசனம், உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமை உள்ளவர். சாதாரண சோம்பலாந்தி இல்ல. உங்க கூட உங்க நடுவில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாத்தையும் மேற்கொள்றவர், உன் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரி, உன்னுடைய எல்லா காரியத்தையும் சந்திக்கிறவர் தான் உன் நடுவில் இருக்கிற தேவன். வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை பவர்ஃபுல். அந்த பவருக்கு முன்னால எந்த சக்தியும் நிக்க முடியாது, எந்த எதிரியை நிக்க முடியாது, எந்த வியாதியை நிக்க முடியாது. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள வரும் பொழுது எந்த விதமான மெடிசனோ மருந்தனோ தேவையில்லை. கர்த்தர் தொட்டு சுகமாக்கிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. வழி திறக்காம இருக்கும் கர்த்தர் வழியை திறந்து விட்டுட்டு, வா மகனே நீ வா, உனக்கு வழியை திறப்பாரு, பாதைகள் திறக்கப்படும். உன் நடுவில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், சாதாரண ஆள் இல்ல, செத்த தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வம். எப்படிப்பட்டவர்? யாரு?
கூட இருக்கிறவர் யாரு? வீட்டோட இருக்கிறவர் தெரியணும். கூட ஆண்டவர் வருவார். செத்த ஆளை கூட்டிட்டு போகல, நல்ல ஸ்ட்ராங்கான ஆளு, உலகத்தா இல்ல, உலகத்து மனுஷன் அல்ல. என் கூட வருகிறவர் கர்த்தர். அவர் வல்லமை உள்ள தேவன், சாதாரண ஆள் இல்ல. அவரை பார்த்தா பிசாசுகள் நடுங்கும், வியாதிகள் சுகமாகும், எல்லாம் ஓடும், நடுங்கும், அதிகாரங்கள் துரைத்தனங்கள் கீழே இடங்கும், பாதப்படியாகும், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க வைப்பாரு. அவரோட பவர்ஃபுல் தேவன் நம்ம கூடவே நினைக்கிறாரு, இருக்கிறார், நம்ம நடுவில் இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள எப்போ வச்சிருக்கணும். அவர் இருந்தா சொன்னால சகைவு, ஆண்டவர் இறங்கி வந்தாரு, அவனை கூப்பிட்டு இறங்கி வந்து வீட்டுக்கு போனாலே அங்க சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு உண்டாயிட்டு. அதான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம இடத்துல வந்திருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், சாதாரண ஆள் இல்ல. நமக்கு என்ன இருக்காது, தீங்கு இருக்காது. அப்போ நம்ம இவ்வளவு நாளும் ஆண்டவரை நடுவில் என்ன செய்யல, கூப்பிடல. எந்த ஒரு பிரேயர் ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்தாலும் சரி, முதலாவது ஆண்டவர் எங்க வரணும்? உங்க வீட்டுக்குள்ளேயோ உங்க இடத்துலயோ நீங்க எடுக்கிற காரியத்துல கர்த்தர் இல்லைன்னா அங்க பிரச்சனை தான், குழப்பம், எல்லாமே உங்களுக்கு நஷ்டம், டென்ஷன், இதெல்லாம் வரும். நம்ம ஏன் நிறைய காரியங்களில் நம்ம ஆண்டவரை நடுவில் வைக்கிறது இல்லை, உலகத்தை வைக்கிற நம்முடைய அறிமுகமானவங்களை வைக்கிறோம். ஆண்டவர் தான் முதலாவது வந்து இருக்கணும். எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், ஜெயம் உண்டு. பாருங்களா, ஆண்டவர் நடுவில் வந்து என்ன செய்கிறாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விருட்சங்களையும் ஏதேன் தோட்டத்துல நடுவில் என்ன வச்சாரு? ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து என்ன செய்தாராம்? முளைக்கப்பன. நடுவுல தான் ஜீவ விருட்சம் இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எங்க இருக்கு? நடுவுல. சர்ச்சில் ஆண்டவர் வந்து இறங்கிட்டார்னா நடுவுல ஆண்டவர் வந்து நடுவுல நின்றுட்டு என்ன செய்யறாரு? அந்த விருட்சத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த விருட்சத்தை அங்க ஏதேன் தோட்டத்துல அவர் வைத்திருக்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டோடைய சமூகத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து பாடுங்க. ஸ்திரீ ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். யாரு சொத்து? சர்ப்பம் ஸ்திரியை பார்த்து சொல்லுது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? நமக்கு எப்பொழுதும் ஒரு குழந்தைங்கிட்ட பாருங்களா, இதை செய்யாதேன்னா அதை தான் செய்யும். பார்த்துருக்கிறீங்களா? அது அந்த இடத்துக்கு போகாதேன்னா அதுக்கு என்ன அங்கே இருக்குன்னு அங்கே தான் பார்க்கும். இதே தான் நம்மளும். ஆண்டவர் சொன்னார், எல்லாம் புசியப்பா, அதை ஒன்றையும் பண்ணிக்கணும். நடுவில் இருக்க அந்த கனியை மட்டும் அன்னைக்கு நீ சாப்பிட்ட செத்த என்ன பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், ஒருக்கா ஊதி பார்க்கலாம், ஒரு டப்பு அடிச்சு பார்க்கலாம், ஒருக்கா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அங்கதான் விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், எழும்ப முடியாது. யாதாமயம் விழுந்தாங்க, எழும்ப முடிஞ்சிச்சா? ஆண்டவர் கொடுக்குற கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு கரெக்டா நடந்தேன்னா தோல்வியே இல்லை, தீங்கு இல்லை. ஆண்டவர் தான் அங்க இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க உங்களுக்கு தெளிவு வரணும்னு நினைச்சிட்டு போயிடுவீங்க, ஆனா அங்கதான் மாட்டிடுவீங்க. நடுவுல ஆண்டவர் இருக்கணும். நம்ம இருதயத்தில் ஆண்டவர் சொன்னா அவருடைய கற்பனைகள் நம்ம நடுவுல இருந்தா, இருதயத்தில் இருந்துன்னா அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். உடனே ஆண்டவர் பேசுவார். அப்போத ஆண்டவர் சொன்னார்ல, சர்ப்பம் பாம்பு. இன்னைக்கு நிறைய மக்களை ஏமாத்துறது பாம்பு, யோசிக்க வைக்கிறது பாம்பு, குழப்பத்தை உண்டாக்குறது பாம்பு. சொன்னது அப்படியே குழப்பம், டவுட்டு, சந்தேகம், இதெல்லாம் உருவாக்குறது யாரு சொல்லுங்களா? பாம்பு. பாம்பு தாங்க உங்களுக்கு வியாதியை திடீர்னு வியாதியை கொண்டு வர்றது பாம்பு, திடீர்னு வயிற்று வலி வர்றது பாம்பு, திடீர்னு கழுத்து வலி வருகிறது பாம்பு, தலையில வந்து சுத்திடும், திடீர்னு வரும். இதெல்லாம் சர்ப்பத்தினுடைய வேலை. அன்னைக்கே அப்படிதான் சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட அப்படியே பேசுச்சு, இதை சாப்பிடு. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கரெக்டா இருக்கணும். சர்ப்பத்தினுடைய கிரியைகளுக்கு உங்க செவிகளை சாய்க்க கூடாது. அது நடுவில் வந்து சுருண்டு மண்டையில வந்து உட்கார்ந்துட்டு நைட்டு தூக்கம் தராது.
உங்களை யோசிக்க வைக்கும். அப்படியாகுமா இப்படியாகுமா சந்தேகங்களை உருவாக்கி உங்க மனதில் ஒரு குழப்பத்தை போட்டு உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வெளியே வர முடியாது. எத்தனை பேர் குழப்பிட்டு இருக்கிறீங்க மன அழுத்தத்துல? என்ன நடக்கும்? ஒன்று நடக்கட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் கரெக்டா இருக்கணும். சாப்பிட மாட்டேன், அவன் சொல்லுவான் சாப்பிட்டா நல்லா இருக்கணும், இது எனக்கு வேண்டாம், நான் எடுத்த தீர்மானத்துல நிற்பேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், ஆண்டவர் என் உள்ளத்துல இதை செய்யாதேன்னு சொல்றாரு. உங்க உள்ள எப்பவும் பேசும், உங்களோட இருதயத்தில் இருக்க தேவன் உங்களோட பேசுவாரு. இது தப்பு மகனே, இது தப்பு மகளே, இதை பார்க்காத, இதை யோசிக்காத, இந்த செல்ல நோண்டாத, இவங்களோட சேராத, இவன் பேச்ச கேட்காத, இதுல எல்லாம் போயிட்டீங்கன்னா உன் அபிஷேகம் போயிடும், உன் பரிசுத்தம் போயிடும், உனக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவான், உனக்குள்ள ஒரு வைரஸ் கிருமியை போட்டுருவான், நீ யோசிப்ப, உன் வாழ்க்கையில உனக்கு சந்தேகங்கள் வரும், சமாதானம் போயிடும். ஆண்டவர் தான் சொல்லாரு, இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை என்ன செய்யக்கூடாது. சர்ப்பத்தை மாதிரி பேசி வஞ்சிக்கிற மனுஷர்கள், சர்ப்பத்தை மாதிரி பேசி உங்களை ஏமாத்துற மனுஷர்கள் நிறைந்த உலகம் தான் இந்த உலகம். அப்படி இப்படி ஜோடிச்சு பேசுவாங்க. போய் இதை வாங்கினா உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. 1000 ரூபாய் போய் கொண்டு விட்டுருவீங்க, வந்து பார்த்தா சூப்பர் ஒன்னே இல்லைன்னு இருக்கும். நார்மல் கடையில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிடுங்களா, அது ஒரு எப்படியும் ஒரு 2 வருஷம் உழைக்கும். ஆனால் நீங்கள் சில வீட்டில் ஓடி கொண்டு வராங்க, இல்லை சூப்பரப்பா இப்போ தீபாவளி எல்லாம் வருவாங்க, நிறைய ட்ரெஸ் வரும், பெட்டு வரும், அது இது ஒரிஜினல். நாங்கள் ஒரு தடவை ஸ்டவ் வாங்கினோம், பெரிய 3 கண்ணுள்ள ஸ்டவ், வெளிநாட்டிலேருந்து ஏதோ வந்தது. உங்களுக்கு 8000 ரூபாய் ஸ்டவ் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எத்தனை வாங்கன்னு தெரியுமா? 2 ஸ்டவ் வாங்கணும். இந்த கொண்டு வராங்க இல்லை 2 ஸ்டவ் சூப்பர், 8000க்கு 2 கிடைக்கணும். நாங்களும் தான் ஏமாந்தோம். வச்சிட்டா எங்க அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு சிலிண்டர் ஒரு மாசம் ஓடும். அந்த ஸ்டவ் கொண்டு வந்தோன்னா எத்தனை நாள்? 20 நாளையில சிலிண்டர் காலி. எத்தனை நாளையில காலி? 3 ஸ்டவ் சீக்கிரம் காலி. என்னாச்சுன்னு தெரியாது. புற கடைசியில் அவனோட தேடி தெரிஞ்சேன், என்னையா ஸ்டவ் இப்படி எல்லாம் இருக்குன்னு. சீக்கிரம் பட்டுன்னு சிலிண்டர் கேஸ் எல்லாம் காலியாச்சு. ஆட்டோமேட்டிக் லைட் எல்லாம் இருந்துன்னு சொல்லி நல்ல ஃபெசிலிட்டிஸ் சொல்லி 8000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கொடுத்துன்னு வாங்கி எல்லாம் கடைசியில் காயெல்லாம் கிடைக்கி போச்சு. ஒரு 500 ரூபா கூட கிடைக்கல. இப்படிதான் நம்மளை ஏமாத்துவோம் பிசாசு. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் ஏமாத்துறாங்க. நீங்க அந்த ஏமாத்துல விழுந்தீங்கன்னா தொலைஞ்சிங்க. உலகமே ஏமாத்திட்டு இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சர்ப்பம் அப்படிதான் ஸ்திரியை போய் ஏமாத்திச்சு, சபையை ஏமாத்தோம், ஜெபிக்கிறவனை ஏமாத்தோம். சர்ப்பம் வேற யாரையும் ஏமாத்தாது, சபைக்கு போறவனை தான் ஏமாத்தோம். ரசிக்கப்பட்டவங்களை தான் சர்ப்பம் ஏமாத்த. யார்கிட்ட போய் ஏமாத்துச்சு? ஸ்திரீ, சபையில இருக்கிற மக்களை தான் ஏமாத்துக்கு வருவாங்க. வா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு. நம்ம அதுல போய் விழுந்துட்டீங்கன்னா தொலைஞ்சிங்க, திரும்பி வரவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரு, அவர் உனக்கு என்ன செய்ய மாட்டார், தீங்கு தரவே மாட்டார். அடிச்சா கூட பரவாயில்ல, ஆண்டவரத்துல அடி வாங்குங்க. யார்கிட்ட அடி வாங்கணும்? கடவுள் அடிச்சா கூட பரவாயில்ல. அங்க அப்பா அடிச்சா பரவாயில்ல. பிள்ளைகள் எல்லாம் உங்க அம்மா அப்பா அடிச்சா பரவாயில்ல, திட்டுனா பரவாயில்ல, நாங்க திட்டுனா பரவாயில்ல, வெளியெல்லாம் சூப்பரா வருவீங்க. வீட்டுல திட்டி அடிச்சு வளர்க்காத பிள்ளைகளை வெளியில உள்ளவங்க திட்டி அடிச்சு வளர்ப்பாங்க. உங்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும். இப்ப எல்லாம் திட்டி அடிச்சு வளர்க்கலன்னா வெளியில உள்ளவங்க திட்டி அடிச்சு வளர்க்கும் பொழுது அம்மா அப்பா திட்டுனா எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து தாயின் போகத்தை விட்டு மறக்க கூடாது. திட்டுனா சந்தோஷப்படணும். நீதிமான்களுடைய கொட்டு உங்களுக்கு தலைக்கு சிரசுக்கு எண்ணெயை போல இருக்குமா? நாங்க எல்லாம் உங்களை கொட்டுறது உங்களுக்கு எண்ணெயா இருக்கணும். நல்லது தான் சொல்றாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களை யாரும் வெளியே போகும்போது சூப்பரா இருப்பீங்க. நீதியின் தேவ சபை பிள்ளைகளா சூப்பர், படிப்புல சூப்பர், ஸ்பிரிச்சுவல்ல சூப்பர், எங்க போனாலும் சூப்பர், எங்கேயும் விழாதுங்க, அப்படி நிக்கணும். அப்படிதான் உங்களை வளர்த்தி விடணும்னு நினைக்கிறோம். நீங்க அந்த மாதிரி வளர்ந்தீங்கன்னா எங்க போனாலும் விழ மாட்டீங்க. சும்மா ஏதோ வந்தோம் போனோம் விழுந்துன்னு எல்லாம் எல்லாரும் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, விழவே கூடாது. எல்லாம் உயர்ந்த இடத்துல வரணும். உயர்ந்த ஸ்தானத்துல படிச்சு முன்னேறி உயர்ந்த ஸ்தானத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எல்லாம் என்ன செய்யணும், வளரணும். அடுத்த பாருங்களா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுங்களா. 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவர் நடுவில் வந்துட்டார். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்றாங்க, கடல்ல வந்துட்டாங்க. ஆண்டவர் பாருங்களா எங்க வருவார்னா என்ன சொல்றாரு, மோசே
பின்னால எதிரி, முன்னால என்னது? செங்கடல். மோசே கேட்கிறான், என்ன பண்ணுக்கப்பான்னு. ஆண்டவர் சொன்ன, உன் கையில தான் கோல் இருக்குது. நம்மகிட்ட இருக்குதுங்க, எல்லாமே உங்க கையில இருக்கு. பைபிள் இருக்கு, வார்த்தை இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்க ஏன் பயப்படணும்? ஏன் சோர்ந்து போறீங்க? எங்கேயும் போறீங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லை, யாரும் இல்லை, எனக்கு அந்த இடத்துல யாரும் தெரியாது. ஆண்டவர் சொல்ல, நீ போ, நான் உனக்கு முன்னால போறேன், உன் நடுவில் நான் வருவேன். உனக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல யாருடைய சப்போர்ட் தேவையோ நான் அங்க வந்து நிற்பேன். நமக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பயம். இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எப்படி? நடுவுல போறாங்க. அப்ப யார் அங்க போயிருக்கணும்? முன்னால கர்த்தர் நடுவுல நிக்கிறாரு. வா, கூட வா, பயப்படாத, நான் நடுவுல நிக்கிறேன். நீ அங்க நிக்காத, கரையில நிக்காத. நீ இந்த கரையை கெனிச்சு கடக்கணும், இந்த கடலை கடக்கணும். உனக்கு அக்கறைக்கு போகணும், கானான் தேசம். நீ போக வேண்டிய இடம் அங்க. இங்கே நிக்காத மகளே, வா, என்ன பார்த்து வா, நான் நடுவுல நிக்கேன், பயப்படாத, நீ கடந்து வந்துரு, நான் உன்னோட கூட இருப்பேன். சமுத்திரத்தை பார்க்காத, யாரும் இல்லைன்னு பார்க்காத, நான் சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து, உனக்கு அதுக்கு தெரியாது, நான் உன்னை வழி நயிப்பேன், உனக்கு வழி வச்சிருக்கிறேன். ஏன் சோர்ந்து போகிற? சில சமயத்தில் நமக்கு வழி தெரியாம நிற்போம், என்ன பண்ணனே தெரியாது. மோசே அப்படித்தான் நின்னா, என்ன பண்றது? பின்னாலே எதிரி வாரான், முன்ன கடல். என்ன பண்ணுன்னு ஆண்டவரத்துல கேட்கிற ஐடியா ஆண்டவர் கொடுக்கிறார். நீட்டுப்பா, உன் கையில இருக்குது, போ, ஜனங்களை போக சொல்லு. எல்லா மக்களும் என்ன செய்யுங்க? எங்க போனாங்க? சமுத்திரத்தின் நடுவில் ஆண்டவர் அங்க நின்னாரு. நீங்க இதே மாதிரி சமுத்திரம் மூழ்கிற மாதிரி சூழ்நிலையில நிற்பீங்க. ஆண்டவரே, எனக்கு வழி தெரியலப்பா, நான் என்ன செய்யணும்? எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவியே இல்லை, யாரும் சப்போர்ட் இல்லப்பா, நீ இறங்கி வாங்க, என் நடுவில் வாங்கன்னு நீங்க கூப்பிட்டா உடனே ஆண்டவர் நினைச்சுவார். அங்க இறங்கி வந்து உதவி செய்கிறவர் தான் கர்த்தர். சும்மா இல்ல, அவரை வச்சுட்டு கையில வெண்ணையை வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு திரியுறீங்க. கையில எல்லாமே இருக்குது. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க கையில இருக்குது. கர்த்தர் உங்க கையில இருக்கிற அவருடைய நாமம் இருக்குது. இயேசுவின் நாமத்துல போ சாத்தானே. பிள்ளைங்க நைட்டு தூங்காம அழுதா, இயேசுவின் நாமத்துல போ சாத்தானே. வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கா, கொஞ்சம் தண்ணி எடுங்க, இயேசுவின் நாமத்துல போ சாத்தானே. வீடெல்லாம் தொழிங்க, சத்துரு போயிடுவான். அது எங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன செய்ய தெரியவே தெரியாது. டிஸ்டர்பன்ஸ். இது ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கிறது. ஒரே டென்ஷனா இருக்கு, எல்லாமே லாஸா இருக்கு, ஒரு சமாதானம் இல்லை. உடனே எடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் வெளியே ரைஸ் ஆகணும், துரத்தணும், பிசாசை துரத்தணும், அதட்டுங்க. ஏசு பிசாசை அதட்டினாரு. ஏய் போ போ, சோத்திரம் போ. போகவே போகாது, நிற்கும், ஏத்து நிற்கும். இயேசுவின் நாமத்தினால போ. உங்க சத்தம் வெளியே வர, உங்க சவுண்டு வெளியே வர, ஆண்டவருடைய ஜனங்களுடைய துதி சத்தம் வெளியே வர, சாத்தானுடைய கிரிகள் நம்மளை வீட்டை விட்டு போயிடும். ஏன் நம்ம வீடை விட்டு சில சத்துருக்கள் திருப்பி வருது? வீட்டில் துதி சத்தம் இல்லை. ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லாம் ஓடிடும். எல்லா பிசாசுகளும் அடிச்சு வெளியே விட்டுனாலும் அங்க போ, மணி அடிச்சு விட்டாலும் அங்க போ, நீ இந்த வீட்டுக்கு போ, அங்க போகன்னு ஏவி விட்டாலும் ஏசப்பா பிள்ளைகளுடைய வீட்டுல, ஏசப்பாடைய ரத்தம் இருக்கிற வீட்டுல எந்த சத்துருக்களும் வர நுழையவே சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஆண்டவருடைய வாசல் நிலைக்கால இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் உங்க வீட்டுல இருக்கிறது. இயேசுவே, நீங்க தான் எங்க வீட்டை பாதுகாத்துக்கிறீங்க. நீ என் வீட்டுல இருக்கிறீங்க, என் பிள்ளைகளிடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, எங்க வீட்டுக்காரர் வண்டியில போறாரு, உங்களுடைய ரத்தம் அந்த வண்டியில இருக்கிறது. அவங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. ஆண்டவரே, நீங்க கேட்டு பாருங்களா, அங்க இருக்கும் ஆண்டவருடைய ரத்தம். அவர் நடுவுல இருப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எந்த மனுஷனையும் நம்பல, நமக்கு யாரு தான் ஒத்தாசை? கர்த்தர் தான். அவர் இல்லைன்னா நீங்க அவ்வளவு தாங்க, ஒண்ணுமே இல்லை. நம்ம வருமானம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன தலைவலி வந்தா எல்லாம் அவுட்டு. 10ஆம் மாசம் உங்க போனஸ் என்னத்துக்கு உதவும்? ஒண்ணுக்கும் உதவாது. ஆண்டவர் நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. தராசுல நம்முடைய சுவாசத்தை கையில பிடிச்சு வச்சுட்டு நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து நடத்துறாருல. உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதிக்காம எதுக்கு? அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதுங்க. அது இல்லாட்ட இது இல்லாட்ட என்னோட கர்த்தர் என்ன செய்யறாரு? எங்க வீட்டுல ஏசப்பா இருக்கிறார். சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஆரவார தொனி வீட்டுக்குள்ள இருக்கணும். சண்டை தொனி இருக்குதா? ஆண்டவருடைய தொனி இல்லாதனால தான் வீட்டுக்குள்ள சண்டை, அழுக, புலம்பல், ஓலம். இதெல்லாம் எதனால? தேவ துதி உங்க வீட்டுல இல்ல. குழப்பங்கள், போராட்டங்கள், சத்துருடைய சண்டைகள் ஏன் வருகிறது? தேவன் உங்க வீட்டுல இல்ல. தேவனுடைய துதி சத்தம் இல்ல. தேவனுடைய துதி சத்தம் இருக்கிற இடத்துல சத்துரு ஓடி போவான்.
அதான் சொல்றாரு. சத்துரு என்ன செய்வானா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். சத்துருக்கள் ஓடி போவாங்க. தேவனை துதிங்க, கரங்களை உயர்த்தி துதிக்கினா நீங்க சரண்டர் ஆண்டவருக்கு. ஏன் கரங்களை தூக்கி ஜெபம் பண்ண சொல்றாங்க? நீங்க ஆண்டவருக்கு யுத்தத்துக்கு போனா எதிரி 2 பேர் யுத்தம் செய்யறான்னா போராடி பார்ப்பாங்க, முடியல, இப்படி கையை தூக்குனா என்னது? சரண்டர். நான் தோத்துட்டப்பா, அதுதான் கை தூக்குறது. என்ன அர்த்தம்? நான் தோத்துட்டேன், என் பலம் எனக்கு நீ இல்லை, என்ன அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? அடிக்கவே கூடாது. இப்ப நீங்க கையை தூக்குறீங்கன்னா ஏன் பலம் ஒன்றும் இல்லப்பா, அதுக்கு தான் கையை தூக்கி சொல்லி ஆராதிக்க சொல்றாரு. நான் ஒன்றும் இல்லப்பா, என்னால ஒன்றும் முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளியே வர முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு வழியே தெரியல, இந்த நெருக்கத்திலிருந்து என்னால ஒண்ணுமே, இந்த டைட்டா இருக்குது, ஒண்ணுமே இல்ல, அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது. கையை தூக்குங்க. கையை தூக்கி ஜெபம் பண்ணும் பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு முன்னால சரண்டர். நீங்க ஒண்ணும் இல்ல, என் தெய்வத்துக்கு முன்னால, நான் என் படைத்த தெய்வத்துக்கு முன்னால நான் ஒண்ணும் இல்ல, நான் எம்மாத்திரம். நீர் என்ன கேள்வி கேட்க, இவ்வளவு உபத்திரத்தை எனக்கு கொடுக்க, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னால இது சகிக்க முடியல, இது எனக்கு சகிக்க முடியாத வேதனை, என் நடுவுல வாங்கப்பா, நான் கையை தூக்குறப்பா. ஏதோ நான் ஒரு அகங்காரத்துல நடந்தேன், ஏதோ என்னுடைய வீராப்புல நான் உண்மையை மறந்தேன், நான் உலகத்தை நம்பினேன், எல்லாம் என்ன கைவிட்டாங்க, இப்ப நான் நிற்கந்தையா இருக்கிறேன், நான் ஒண்ணு இல்ல, உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா, எனக்கு உதவி செய்யணும். நீ கண்ணீரோட கூப்பிட்டா ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்களை விலக்குவாரு, உன் ஆக்கினைகளை அகற்றுவாரு. நீ என்ன செய்ய மாட்ட? தீங்க காணவே எல்லாம் ஃபெயிலியர், ஜெயம். இதுவரையிலும் தோல்வியை சந்தித்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு ஆரம்ப துளிலை கர்த்தர் போட போகிறார். ஹல்லேலூயா. அது துளிர்க்கும், அது துளிர்க்கும், அது வேறிவிடும், சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் என்னுடைய எல்லா தீங்கையும் மாற்றினார், என் நடுவில் வந்துட்டாரு. இனி எனக்கு பின்னால வந்த எகிப்தின் சேனை என்ன பின்தொடராது. இவ்வளவு நாளை இந்த வியாதி என்னோட கூட இருந்தது, இந்த மெடிசின் இல்லைன்னா என்னால அங்க வாழ முடியாது, இந்த மெடிசின், இந்த மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். ஆண்டவர் நார்மல் தூக்கத்தை தருவாருங்க. ஏன் மெடிசின்? தூங்காம இருக்கிறீங்கன்னா யோசனை, குழப்பம், ஆண்டவர் எல்லாம் நார்மல் ஆக்குவாரு. ஆண்டவரை கூப்பிடுங்க, என்கிட்ட வாங்க. எப்பளும் உங்க வாயில என்ன இருக்கணும்? தோத்திரம். நாவு நடுவில் சோத்திரம் இருக்கணும். மீனை பார்த்தீங்களா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எப்போ அதான் சொல்லிட்டு இருக்கு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம வாயில எப்பவும் சோத்திரம் தான் இருக்கணும். எல்லா ஆத்திரமும் போயிடும். என்ன போயிடும்? தோத்திரம் சொல்ற பொழுது என்ன போயிடும்? ஆத்திரம் வருது இல்ல, கோபம் வருது இல்ல, கேட்கணும், கேட்டுதான் நிரூபிச்சணும், அப்படிதான் பண்ணணும். 4 வார்த்தை கேட்டாதான் எனக்கு ஆத்மாவிலுடைய கொந்தளிப்பு அடங்கும். அந்த எல்லாம் ஆத்திரம் எல்லாம் அடங்கணும்னா சோத்திரம் பண்ணுங்க. தேவனை துதிக்க 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 எல்லாமே மாறிடும். சூழ்நிலைகள் மாறும், மனுஷர்கள் மாறுவாங்க. உங்க எதிரி உங்க கூட வந்து உங்களோட பட்சமா இருப்பான், உங்களுக்கு விரோதமா பேசணுமா, உங்களுக்கு சாதகமா பேசுவாங்க. இதெல்லாம் ஸ்தோத்திரத்தினால நடக்க வேண்டிய காரியங்கள். நம்முடைய பலத்தை வச்சு ஆண்டவரை தூக்கி தள்ளிட்டு அவருடைய அட்வைஸை விட்டுட்டு சொல்றதெல்லாம் கேட்காம அப்படியே விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நடந்தா சில பிரச்சனைகள் நமக்கு வரும். ஆண்டவர் பாருங்களாம், 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுங்க. யாத்திராகமம் 15:19. இஸ்ரவேல் புத்திரர் எப்படி போனாங்களாம்? சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்தரையில என்ன செய்தாங்களாம்? நடந்து போனாங்க. இது எங்கேயா நடந்துதாங்க? மெரினா பீச்சில் நடுவில் நடந்து போங்களாம் முடியுமா? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்குன்னு செஞ்சார். ஒருவேளை உங்களுக்குன்னு அப்படி செஞ்சாலும் செய்வாரு. சில ஆபத்தான சூழ்நிலையில நீங்க வந்துட்டீங்கன்னா கடவுளை பரிச்சை பார்த்தா நடக்காது. உங்களுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கடக்க முடியாம இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். ஒரு தடவை நான் பாஸ்ட் ட்ரெயின்ல பார்க்கில் ஏறிட்டேன் தெரியாம. வண்டி கிண்டி வரும்போதான் எனக்கு தெரியும் இது பாஸ்ட், அதுக்கு அடுத்தது எங்க போய் நிற்கும்? தாம்பரம் தான் போகணும்.
அப்படியே யோசித்துட்டு இருந்தேன். சொல்லுறாங்க எல்லாரும் கிண்டி, அது வரையும் வண்டி அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு கிண்டிலேருந்து. யோசித்தேன், ஆண்டவரே என்கிட்ட டிக்கெட் இல்லை, பல்லாவரம் இருந்தால் டிக்கெட்டு, தாம்பரம் வண்டி போனால் அங்கேருந்து டிக்கெட்டு செக்கர் பிடிப்பான், என்கிட்ட காசு தான் இல்லை அந்த காலங்களில். அப்படியே யோசித்தேன். வண்டி பல்லாவரத்தில் வந்தது, நான் வாசலே வந்து நின்றுட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படியே நின்றுச்சு, நான் இறங்கிட்டேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் 30 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம் ஞாபகத்தில் இருக்கு, மறக்கல. சில வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் சில சமயத்தில் இப்படி இஸ்ரவேல் மக்களை செங்கடலில் கடந்த மாதிரி உங்களுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தர் டைரக்டாக நடுவில் வந்து நின்று உங்களை தப்பு வச்சிருப்பாரு. யோசித்து பாருங்க, எத்தனை காரியத்துல எல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் அன்னைக்கு ஒரு காரியத்துல தான் கடந்து போனார், உங்களுக்கு 1000 செஞ்சிருக்கிறாரு. ஆனா உங்க உள்ள ஆண்டவர் என்ன செய்யல, துதிக்கல. ஆபத்து காலத்துல நின்னீங்க, வழி இல்லை, அங்க இல்லை, ஒண்ணு இல்ல இருக்கிறதுல ஆண்டவர் இறங்கி நின்னாரு. இதெல்லாம் நம்ம மறந்துட்டு தேவனை நன்றியோடு துதிக்காம ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, அவரை ஆராதிக்கிறது அவர் யாரு இல்ல, உங்களை ஜீவனோட வச்சிருக்கிறவர் தேவன். நம்ம எங்க கிடந்தோம், ஒண்ணு இல்லாத குப்பையில கிடந்த நம்மளை கொண்டு இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு. யோசித்து பாருங்களா, நம்ம அப்பா அம்மாவுடைய சூழ்நிலையை எடுத்து பாருங்களா, அவங்க எப்படி இருந்தாங்க, நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டா இருந்தாங்க, 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ்ல ஓட்டுனாங்க வாழ்க்கைய, அது கூட இல்ல. நம்ம பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமா இருக்கு, நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை நடத்துறதெல்லாம் நினைச்சு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குது. கர்த்தர் நம்ம கூட நினைச்சாரு இருக்கிறார், நம்ம நடுவில் அவர் இருக்கிறாரு. அடுத்த பாருங்களா, யாத்திராகமம் 14:27 எடுத்து படிங்க. ஆண்டவர் எங்க வச்சு எதிராளிகளை கவுக்கிறார், கடலின் நடுவில் கொண்டு வந்து உங்க எதிராளியை அடைச்சிருவார். நீங்க அக்கறை சேர்ந்துருவீங்க, உங்க எதிராளி எங்க போய் நிற்பான் சொல்லுங்க. இஸ்ரேல் மக்கள்ல உள்ள அத்தனை பேரும் கரையில போன பிறகுதான் மோசேட்ட கோலை நீட்டுன்னு சொன்னாரு. அவங்க நடுவில் வந்தாங்க. நீங்க ஓவர்டேக் பண்ணி போயிடுவீங்க, நம்மளை ஓவர்டேக் பண்ணி சிலர் வருவாங்க. உங்க பிசினஸ்ல உங்களோட கூட போட்டி போட்டு ஒருத்தர் வருவாங்க, கொஞ்சம் தூரம் தான் வருவாங்க, அதுக்கு மேல ஆண்டவர் வரவே சொல்லுங்க விடமாட்டார். வேலை ஸ்தலத்துல சிலர் உங்களோட போட்டி போட்டுட்டு வருவாங்க, சில ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலர் உங்களோட போட்டி போட்டு வருவாங்க. நடு வழியில வரம்ப கர்த்தர் சமுத்திரத்திலே அடைச்சிருவார். நீங்க அக்கறை போயிடுவீங்க, எங்கேயோ போயிடுவீங்க, திரும்பி பார்க்காத அளவுக்கு நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் எட்டாத உயரத்துல கொண்டு மேல தூக்கி வைப்பார். சோர்ந்து போகாதுங்க, அந்த தேவன் நம்மளோட இருக்கிற. அவங்க சத்துருக்களை நடுவுல பாதியில கூட அடிக்க மாட்டாரு. நீங்க ஜோமணி பார்ப்பீங்க, ஒன்றும் நடக்காது. ஆண்டவரே இவ்வளவு நாளாச்சு, 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒன்றும் நடக்க இல்லையே, நல்லா தானே இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை என்னோட. ஆண்டவருக்கு தெரியும் டைம், உங்களை அக்கறைப்படுத்தி சேஃப்டி பண்ணிட்டு தான் எதிரியை அடிப்பார். உடனே என்ன செய்ய மாட்டாரு சொல்லுங்க, உடனே அடிக்க மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சவங்க, கஷ்டம் கொடுத்தவங்கள நீங்க நினைப்பீங்க, உடனே உங்களுக்கு அடிச்சாதான் உங்களுக்கு சந்தோஷம், இல்லைன்னா ஜெபம் கேட்கப்படலைன்னு சோர்ந்து போயிடுறீங்க, அப்படியே போய் சூரச்செடியில படுத்துறீங்க, ஜெபம் கேட்கப்படலைன்னு. ஆண்டவர் உடனே அடிக்க மாட்டாரு. ஏன்னா உடனே அடிச்சா தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ வந்தான், இது வந்துச்சுன்னு நம்ம மேலே அந்த பழி வராதபடி உங்களை கரெக்டாக சேஃப்டியாக கொண்டு உட்கார வச்சுட்டு தான் அவங்கள அடிப்பார். நம்ம அதுவரை பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் பழி வாங்குறவல சூப்பர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பழி வாங்குறதுல அவர் சூப்பர். இஸ்ரவேல் மக்கள் வரம்ப வழி மறிச்சாங்க அமலேக்கியர், அதை மனசில் வச்சுட்டாரு, நினைவில் வச்சுட்டு தான் சவுலை எழுப்புனாரு. அமலேக்கியரை அடிக்க தான் சவுலை ராஜாவாக்குனார். அவர் மனசில் வச்சிருந்தேன்னு சொல்றாரு. என் மக்கள் வரும்பொழுது அவன் தடுத்தான். உங்களை யாரு என்ன பண்ணினாலும் அதை மனசுல வச்சிருப்பாரு, விட்டு வைக்க மாட்டாரு. ஒருவேளை நீங்க மறந்துடுவீங்க, அவங்க செஞ்ச கஷ்டத்தை, துன்பத்தை, உபத்திரவத்தை நீங்க மறந்துடுவீங்க. ஆனா யாரு மறக்க மாட்டான் சொல்லுங்க, கர்த்தர் மறக்க மாட்டார், வச்சிருப்பாரு மனசுல. ஏற்ற வேலை வரும், அதுக்குன்னு ஒருத்தனை அவனை அடிக்க ஒருத்தனை எழுப்புவாரு. நீங்க போய் அடிக்க மாட்டீங்க, நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை சவலை கொண்டு அடிக்கணும்னு அவனை என்ன செய்தாரு, ராஜாவாக்குனாரு. அவன் சரியில்லாதனால தான் என்ன செய்தார் ஆண்டவர், அவனுக்கு ராஜ்ய பாரத்திலிருந்து கீழே தள்ளிட்டார். நம்மளுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு என்ன செய்வாரு, செய்வார். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. தானியேல் 3:25.
பாருங்களா, இங்க அக்கினி நடுவில் ஆண்டவர் இறங்கிட்டாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னாங்க. இந்த நாட்களில் எத்தனை பேர் வைராக்கியமா நின்னீங்க? வேலை ஸ்தலத்துல எல்லாம் வாங்க பூஜை கொஞ்சம் இது வாருங்கன்னு எத்தனை பேர் நின்னீங்க? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருந்துச்சு? நான் கிறிஸ்டியன், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், செய்ய மாட்டோம். நிறைய இடங்களில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ப்ரேயர் பண்ணி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ பண்ண விக்கிரகத்துக்கிட்ட போய் கை ஏந்தக்கூடாது. தானியேல் தான் சொன்னான், நான் இந்த சிலையை வணங்கவே மாட்டேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவர், நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம். நீங்கள் எல்லாம் இப்படி தான் வைராக்கியமாக இருக்கணும். இப்படி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் நடுவில் இறங்குவார். உங்களுக்கு இறங்கணும்னா நீங்கள் எல்லா விஷயத்திலும் வைராக்கியமாக இருக்கணும். கண்ட இடத்துல எல்லாம் எல்லாரோடையும் ஒத்து போயிட்டீங்கன்னா, நீ அங்கே போனியா அங்கே போ. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர், பாகால் தெய்வம்னா பாகால். கர்த்தருடைய பிள்ளை வேணும்னா பாகால் ஜனங்களை விட்டுரு. கர்த்தர் வேணும்னா கர்த்தரை தான் பிடிச்சுக்கிடணும். அவர் தான் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். யாரு? கர்த்தர். அதாவது சொல்றாரு, 3 பேரும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா எங்க கொண்டு போட்டாங்க? சூளையில போட்டாங்க. நெருப்புல ஆண்டவர் வருவாரான்னு கேட்டாரா? இல்ல, அவங்க கேட்கவே இல்லை. ரெடி, நெருப்புல போடுன்னு. ஆண்டவர் அங்க நெருப்புல இறங்குறாரு. ஆண்டவர் எங்கேயும் வருவாரு. எங்கேயும் சொல்லுங்க, நீங்க அந்த புறத்துல இருந்தாலும் வருவாரு, பாதாளத்துல இருந்தாலும் வருவாரு, ஆகாயத்துல போய் படுக்க போட்டாலும் வருவாரு, அக்கினி நடுவுலே ஆண்டவர் வருவாரு, சிங்கக்கபிலே ஆண்டவர் வருவாரு. எங்கும் நிறைந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். நீங்க அதற்காக ரெடிமேட் பண்ணிட்டு எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. அவர் உங்க உள்ளத்துல வந்துட்டாலே எங்க போனாலும் அவரை யூஸ் பண்ணிடலாம். எங்க போனாலும் சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு பாஸ் இருக்கு, இந்த பாஸை எடுத்துட்டு போனீங்கன்னா நிறைய பணம் இருக்குன்னா ஒரு கடைக்கு போறீங்க, அந்த பாஸை வச்சு எல்லா பொருளையும் நீங்க என்ன செய்யலாம், வாங்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாஸ் தான் இயேசு நாமம். என்ன பாஸ் கொடுத்திருக்காரு சொல்லுங்க? எந்த ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கு? இயேசுர ஏடிஎம் கார்டு கொடுத்திருக்காரு. இந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போனா எந்த ஊரும் உங்களுக்கு சொந்த ஊரு. எங்க போனாலும் ஆண்டவர் உங்களுக்குன்னு பிரைஸ் எல்லாம் யாராவது சொல்லுவாங்க. எந்த இடத்துல போனாலும் யாராவது அங்க இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளை. உங்க மூஞ்ச பார்த்துட்டு பிரைஸ் எல்லாம் சோத்திரம் சொல்லுவாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு எங்க போனாலும் சொந்த மக்கள் எந்த இடத்துலயும் ஆண்டவர் வச்சிருப்பாருங்க. நீங்க ஆண்டவரை மட்டும் நம்பி போனோம், அவர் நம்ம நடுவுல வருவாரு. இந்த அக்கினியில யார் வருவான்னு யோசிப்பாங்க. ஆனா அங்க ஆண்டவர் இறங்குறாரு, 4வது நபரா இறங்குறாரு. யாருக்குமே தெரியல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கூட தெரியல. ஆண்டவர் அக்கினியில இறங்கி என்ன காப்பாத்துவாருன்னு. நீங்க அக்கினி மாதிரி சூழ்நிலையில இருப்பீங்க. சில இடத்துல உங்களுக்கு அக்கினி மாதிரி சூழ்நிலை இருக்கும். அங்கேயும் ஆண்டவர் நினைச்சுவார். நீங்க சோத்திரத்துக்கு ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த அக்கினி ஜுவாலையில இறங்கி உங்களுக்கு 4வது நபரா வந்து அக்கினி ஜுவாலை உங்களை பற்றி பிடிக்காதபடி உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ள தெய்வம் தான் உங்க நடுவுல இருக்கிறார். சோர்ந்து போதுங்க, எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கிறவர் யாரு? ஆண்டவர். அடுத்து பாருங்களா, சங்கீதம் 48:9. சீக்கிரம் முடிச்சிட. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை. ஆலயத்துல வந்தா எதை சிந்திச்சுட்டு இருக்கணுமா? எப்போ வயிறு பசிக்குது, எப்போ சாப்பாடு கிடைக்குன்னு சிந்திக்காதுங்க. ஆலயத்துல வந்தா எதை? கிருபை, கிருபை, கிருபை. பாட்டு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? உலகமே பாடிச்சு கிருபை, கிருபை, கிருபைன்னு. ஆண்டோடைய கிருபை வித்தியாசமானது. கையில இருக்க அந்த கிருபை அது ஈஸியா கிடைக்கிறது இல்லை. ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட் தான் கிருபை. நீங்க தகுதியே இருக்க மாட்டீங்க, ஒண்ணுக்கும் யூஸ் இல்லாத இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தி அந்த இடத்துல உயர்த்துவாரு, கனப்படுத்துவாரு, மகிமைப்படுத்துறதான் தேவனுடைய கிருபை. ஆலயத்துல வந்தா எனக்கு ஏதாவது கிருபை கொடுங்கப்பா, ஏதாவது கொடுங்க ஆண்டவரை, அதை நீங்க சிந்திச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தினாரு. இங்க வந்துட்டு உலகத்தை பற்றி சிந்திக்க கூடாது, வந்த வழியை சிந்திக்க கூடாது, நாளை நடக்க போறதை சிந்திக்க கூடாது, கிருபையை சிந்தித்துட்டு இருக்கணும். எங்க ஆலயத்தின் நடுவில் வந்து எதாவது சிந்திக்கணுமா சொல்லுங்க? உங்க சிந்தனை எல்லாம் வந்தோன்னா கிருபை, ஏதாவது வாங்கணும். ஆண்டோடைய கிருபை மேலானது. எனக்கு அது வேணாப்பா, அது சர்ச்சில் தான் கிடைக்கும் கிருபை. கிருபை எங்க கிடைக்கும்? மார்க்கெட்லயே போய் வாங்க முடியும்? சரவணா ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்காது? கிருபை கிடைக்காது. இது சர்ச்சு தான்.
உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரக்கு நிறைய பேர் உண்டு. ஆனா கிருபை கொடுக்கிறவர் இயேசு மட்டும்தான். பணம் எவ்வளவு இருந்தாலும் எல்லாம் கிடைக்கும், ஆனா எது கிடைக்காது? அதான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பெரிய பணக்காரன் செத்துருவான்னு சொல்லுவாங்க, அவ்வளவு செத்துட்டான். இடையில கூட ஒரு அம்மா செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. கேன்சர் வந்து மண்டையில் IAS. என்னாச்சு? எங்க போனாங்க? பைபிள் பிரகாரம் பரலோகம் சொல்லுங்க, பரலோகம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் பரலோகம், அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் பரலோகம். எவ்வளவுதான் பேர் புகழ் பெற்று பெரிய IAS போஸ்ட் வாங்கி பெரிய பெரிய காரியங்கள் அந்த பூமியில சாதிச்சாலும் தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தி அவன் இயேசு அறியாம ஒருத்தர் மரித்து போயிட்டாங்கன்னு அவங்க நரகம்தான். பைபிள் அதை திட்டவட்டமா சொல்லுது. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். யாரு சொல்லுங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்ன அல்லாமல் ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர முடியாது. வேற எங்கேயோ போகலாம், ஆனா எங்க வர முடியாது. நம்ம அதுக்கு தான் இங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து உங்களை ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடு போட்டு கண்ணு வச்சு மூக்கு வச்சு காது வச்சு கதை சொல்லி அதை சொல்லி உட்கார வச்சு கடைசியில் உங்களை எங்க கொண்டு போனவாங்க? பரலோகத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கணும். அதுதான் சர்ச்சினுடைய வேலை. இந்த சர்ச் இந்த வேலையை செய்யலைன்னா இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரும் வேஸ்ட்டு, பாஸ்டர் அம்மா வேஸ்ட்டு, இங்கே இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்கிற அத்தனை பேரும் வேஸ்ட்டு. சர்ச்சு உங்களை எங்கே கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு போகணும். கண்ணை மூடின உடனே பரலோகத்துக்கு போகணும். உலகத்து மக்களுடைய மரணம் இல்லை, நம்ம மரணம் வித்தியாசம். ஏஞ்சல்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏஞ்சல்ஸ் வருவாங்க, மற்றவங்களுக்கு பிசாசு, அவன் தான் பயப்படுவான். எந்த நேரமும் ரெடியா இருக்கணும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். சங்கீதம் 138:7 எடுங்க, முடிச்சிடலாம். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், நீங்க எப்போ துன்பமா நடந்துட்டு இருக்கேன்னு வைங்களாம், எந்த எடுத்தாலும் துன்பம். வேலைக்கு போனா அங்க கஷ்டம், வீட்டில் வந்தா கஷ்டம், எது செஞ்ச தொழில எனக்கு கஷ்டம், துன்பம், உபத்திரம், போராட்டம் தான். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் சொல்றாரு தாவீது, நான் துன்பத்தின் நடுவில் தான் நடக்கிறேன், நீர் என்னை உயிர்ப்பிப்பி. ஆண்டவர் என்ன தூக்கிறார், நடத்துறாரு. துன்பம் வரும், பகப்படாத மகனை, நான் இதுலேருந்து வெளியே வந்துடுவேன். ஆண்டவர் நம்மளை பழக்க வைக்கிறாரு. நம்மளை என்ன செய்றாரு? நம்மளை பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்போதான் நீ பரலோகத்துக்கு வர முடியும், நீ துன்பத்தினோட தான் பரலோகத்துக்கு வர முடியும். இதெல்லாம் நீ பண்ணலைன்னா நீ எங்கே வர முடியாது? மேலே சொல்லுங்க, வர முடியாது. ஃப்ளைட்டில் பறக்கணுன்னா நிறைய காரியங்கள் அவங்க ட்ரைனிங் எடுக்கணும். அது மாதிரி தான் நீ துன்பத்தின் ஊட வந்தாலும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். நினைக்கணும், துன்பத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன உயிர்ப்பிப்பார், எனக்கு பலனை தருவார், எனக்கு மறுபடியும் அந்த துன்பத்தை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வழியை எனக்கு காட்டுவாருன்னு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அதான் தாவீது சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவில் தான் நடக்கிறேன், நான் எங்கே போனாலும் எனக்கு துன்பம், எங்க போனாலும் ஃபெயிலியர், எங்க போனாலும் கஷ்டம், எது எடுத்தாலும் எனக்கு வாய்க்க இல்லை, எங்க போனாலும் எந்த வேலையிலும் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல. நீங்க நினைக்கணும், கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பி. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நம்பிக்கை வருது. உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அதான் சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். சத்துருக்கள் நமக்கு விரோதமா இருப்பாங்க, ஆண்டவர் கை நீட்டுவார். நீங்க கை நீட்ட வேண்டிய தேவை நிச்சயனா இருக்கிற இல்ல, எடுத்ததுக்கு அடிச்சிருவான். சியனா இருக்கலாம் பாருங்க, அவளுக்கு பேச தெரியாது, எடுத்தோன்னே கை நீட்டிடுவான். அந்த டான்ஸில் வாங்கி கட்டுறான் பாருங்களாம், டெய்லி அந்த பொண்ணுட்டு அப்படியே படார்னு அடிச்சிடும், பாம்போல இருப்பான். எங்க டான்ஸ்? அதான் சொல்றாரு, ஏற்பாரு, நீ என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அண்ணன் தங்கச்சி சண்டை நடந்து கை நீட்டுனா யாருக்கு வந்து கை உங்களை தொடுவாங்க? அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சிங்கன்னா யார் வருவார்? அடிக்காதவங்கள, அடிக்கிறவங்களை கையை யார் தொடுவா? கர்த்தர் தொடுவாரு. கேர்ஃபுல்லா இருக்கணும், 2 பேரும் சண்டை போடுறது. ஆண்டவர் தொட்ட அவ்வளவுதான்.
அதனால என்ன செய்யக்கூடாது, யாரும் கையை நீட்டி அடிக்கவே கூடாது. இங்க மட்டும் இல்ல, வீட்டுல மட்டும் இல்ல, வீட்டுல அடிச்சா வெளியும் போய் அடிச்சு தொடங்கிறீங்க. இங்க அடிக்கிற பழக்கம் வீட்டுல ஸ்கூல்ல போனாலும் ஏதாவது பிள்ளைங்க சொன்னா அடிச்சிருவாங்க. இதெல்லாம் இங்கேயும் அடி கொடுக்கணும். ஆசில அப்படி தடவி வைக்க நான் ஒரு நாள் கொடுப்போம் பாருங்களா சமயம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுடைய கையை அவர் நீட்டுவாராம். ஏய் ஸ்டாப் பண்ணு, என் பிள்ளை தொடாத. உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பினா ஆண்டவர், நீங்க அமைதலா இருக்கிறீங்க, நான் பேச தெரியலன்னா அவர் வாயை திறப்பார். நீ அமைதலா இருக்கணும், உனக்காக திறப்பார், உனக்காக அவர் கை நீட்டுவார், உனக்காக வழக்காடுவார், நமக்காக வழக்காடுகிறவர். ஆண்டவர் தான் சொல், நீங்க துன்பத்துல தான் போறீங்க, எல்லாரும் வேலையில உங்களை டார்ச்சர் பண்றாங்க, அமைதலா இருங்க, கர்த்தர் அவங்க வாயை கட்டுவார். நீங்க கட்ட வேண்டிய தேவையே இல்ல. நீங்களும் கூட 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 பேசினீங்கன்னா கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். நீங்க அமைதலா இருக்கும் பொழுது கர்த்தர் எழும்பிடுவார். அதான் சொல்றாருல, நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அதே தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாஸ்டர் அடிக்கடி சொல்றாருல, அவர் சொல்றாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் எனக்காக யாவையும் அவர், நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க, எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். எந்த இடத்துல எனக்கு வந்து நிற்பார், எந்த இடத்துலையும் கர்த்தர் எனக்கு நடுவில் வருவார். நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். அவர் வல்லமை உள்ள தேவன். எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் உடைத்தெறிந்து என்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் தேவன், அவர் என் கூட இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி தீங்கை காண மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த மத்தா மாசத்துல கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்தி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.